தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கசிவு ஏற்பட்டதால் பெரும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பதற்றத்துடன் காணப்படுகின்றனர். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வெளியேறுவதை தடுக்க முடியாமல் தீயணைப்பு துறையினரும் திணறி வருகின்ற அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கசிவு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விவேக்குமார். வணக்கம் விவேக்குமார், அங்கு என்ன நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. விருதாச்சலம் அருகே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ற லாரி விபத்துக்குள்ளான அதிலிருந்து வெளியேறிய அந்த ஆசிட் காரணமா பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை டேங்கர் லாரி ஏற்றிக்கொண்டு புதுச்சேரியிலிருந்து விருதாச்சலம் வழியாக கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில அந்த டேங்கர் லாரி சாலையின் நடுவே இருக்கக்கூடிய தடுப்பு கட்டுகள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அந்த டேங்கர் லாரியில் இருந்த அமிலம் வெளியேறியது. இதனை உடனடியாக காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு அப்புறப்படுத்த முடியாத காரணமா வெயில் தாக்கத்தினாலும் கூட அந்த ஆசிட் தற்போது பொதுமக்களுக்கு அந்த சாலையிலே அதிக அளவு வெளியேறிய காரணமா பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால அப்பகுதியில் இருக்க பொதுமக்கள் தலை தெறிக்க ஓடினர். அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும். இதனை அடுத்து தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஆனாலும் அந்த தீயணைப்பு துறையினரால் அந்த அமிலத்தினோட தன்மையை கட்டுப்படுத்த முடியாமல் தற்போது தீயணைப்பு துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமா அந்த பகுதியில தற்போது சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது. மேலும் அந்த பகுதியில காவல்துறையினர் அந்த விருதாச்சலம் சேலம் செல்லக்கூடிய அந்த சாலையில போக்குவரத்தை தடை செய்து அப்பகுதியான பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து வருகின்றனர். என்றால் இந்த அமிலத்தின் தாக்கம் இருக்கக்கூடும், எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தெரிவித்து தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையின் நடுவே தடுப்பு கட்டையில் மோதி அந்த அமிலம் ஏற்றிக்கொண்ட லாரி விபத்துக்குள்ளான காரணமாகவே இந்த சம்பவம் தற்போது நிகழ்ந்துள்ளது. அதற்கான நடவடிக்கையில காவல்துறையும் தற்போது தீயணைப்பு துறையும் ஈடுபட்டு வருகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி விவேக். முன்னாடி லைட்டாக ஆரம்பிச்சிருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக அதிகமாகுது, எக்ஸ்பெண்ட் ஆகுது. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட